ஈரான் அமெரிக்க போர் மறுபடியும் தீவிரமடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில இந்த தாக்குதல்ல இந்தியர் பலியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இது தொடர்பா ஈரான் தூதரை நேர்ல அழைச்சு இந்தியா கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு தகவலையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விவரங்களோட செய்தியாளர் ரமேஷ்குமாரும் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த இந்தியர் யார் அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரிய வந்திருக்கா? மேலும் இப்ப இது தொடர்பா தூதரகம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் இந்திய மாலுமி கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஈரான் நாட்டினுடைய தூதருக்கு இந்தியா சம்மன் அனுப்பியிருக்கிறது. இந்த சம்மனை ஏற்று ஈரான் நாட்டினுடைய துணை தூதர் டெபுட்டி சீஃப் ஆஃப் மிஷன் முகமது ஜாவேத் ஹொசைனி அவர்கள் வெளியுறவு அமைச்சகத்தின் முன்பு நேரில் ஆஜராகி தற்போது விளக்கங்களை அளித்து வருகிறார். ஈரான் நாட்டினுடைய தூதருக்கு தான் இந்த சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. ஆனால் அவர் தற்போது இந்தியாவில் இல்லை என்பதால் அவருக்கு பதிலாக ஈரான் நாட்டினுடைய துணை தூதர் முகமது ஜாவேத் ஹொசைனி தற்போது நேரில் ஆஜராகி தன்னுடைய விளக்கங்களை அளித்து வருகிறார். குறிப்பாக ஒமான் வளைகுடாவுக்கு அருகே ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியில் சென்று கொண்டிருந்த ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய 2 எண்ணெய் கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. மோம்பாசா மற்றும் அல்பாகா என்ற 2 எண்ணெய் கப்பலின் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஒரு இந்திய மாலுமி கொல்லப்பட்டால் இது தவிர 6 இந்தியர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். இது இந்தியாவில் பெரும் கொந்தளிப்பையும் சீற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் ஈரான் தூதரை வரவழைத்து தன்னுடைய ஆட்சேபத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்வதற்காக இந்தியா சம்மன் அனுப்பியிருந்தது. அதனை ஏற்று தற்போது நேரில் ஆஜராகி இருக்கக்கூடிய ஈரான் நாட்டினுடைய துணை தூதரிடம் இந்தியா தன்னுடைய கடுமையான ஆட்சேபத்தையும் எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறது. அடுத்த கட்டமாக வேறு ஏதேனும் சில நடவடிக்கைகளை ஈரான் மீது இந்தியா எடுக்குமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த சந்திப்பு என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.